ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல தகர வித்யா அப்படிங்கிற ஒரு பகுதி பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம கடந்த வகுப்புகள்ல இறை உலகத்தில் இறைவனுடன் ஒன்றுவது என்பது மனதளவில் அனைத்தையும் துறக்கின்ற அந்த பிரம்மச்சரியத்தால் மட்டுமே சாத்தியம் என்பதை இந்த மந்திரம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பிரம்மச்சரியம் என்பது திருமணம் ஆகாமல் இருப்பது மட்டும் அல்ல, திருமணத்திற்கு முன்பாகவே வேத அத்தியனம் செய்தவனாக இருந்திருக்க வேண்டும் என்று பார்க்க முடிகின்றது. அப்ப திருமணத்திற்கு பிறகு கூட மனைவியை குடும்ப வாரிசுகளுக்காக மட்டுமே தொட வேண்டும். அதை விடுத்து எப்போதும் காம களியாட்டம் ஆடுகின்றவர்களுக்கு இந்த ஞானம் கை கூடாது என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருது. அப்ப இங்க திருமண வாழ்க்கை என்பது மனைவியை வாரிசுக்காக மட்டும்தான் தொட வேண்டும். தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் அந்த காம விளையாட்டிலேயே இருக்கிற மானிடர்கள் எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, வீணான வாழ்க்கையை வாழ்ந்து உடம்பு விட்டுட்டு போயிடுவானுங்க. அவங்களுக்கு ஞானமும் கை கூடாது, இறை உலகத்துக்கும் செல்ல முடியாது, அந்த தகர ஆகாசத்தை தொடவே முடியாது. ஏன்னா அது ஒன்றுமற்ற வெளி அல்லவா. அங்க ஒன்றுமற்ற வெளிக்குள்ள போறதுக்கு எவ்வளவு பியூரா இருக்கணும். அப்ப இவனுடைய மன தூய்மை எவ்வளவு முக்கியம். சித்தம் தூய்மையாக இருக்கிறவன் தானே சிவமாக முடியும். சித்தம் தூய்மை இல்லாம எப்ப பார்த்தாலும் உலக விவகாரத்துக்குள்ள அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு ஆயிரம் விசேஷ சுகங்களை இழுத்து போட்டுக்கிட்டு பொருளாதாரத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு அதுல பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு ஆல்வேஸ் டென்ஷன் அண்ட் பிஸி அப்படி இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல்ல எப்படி இறைவனை அனுபவமாக்க முடியும்? அப்ப அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க இறைவன் பக்கத்துல நெருங்கவே முடியாதுன்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா பிரம்மச்சரியம் மட்டுமே இறை உலகத்திற்கான திறவுகோல் அப்படின்னு வெளிப்படையா சொல்லுதுன்னா அந்த பிரம்மச்சரியம் என்ன அப்படிங்கிறத நீங்க வெளிப்படையா தெரிஞ்சுக்குங்க. அதை சாஸ்திரம் இங்க சொல்லுது. பிரம்மச்சரியம்ங்கிறது இப்படிதான், மனதால் துறப்பது, ஆசைகளை துறப்பது, பற்றற்ற நிலையை பற்றுவது. இது அழகா திருவள்ளுவர் சொன்னதை விட வேற ஒருத்தர் சொல்லிட முடியுமா? யோசனை பண்ணுங்க. திருவள்ளுவர் அழகா சொல்றார். என்ன சொல்றார்? பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக அப்பற்றை பற்று விடற்கு. அப்ப இறைவன் ஒரு பற்றற்றான், அவனை பற்றிக்கொள், இறைவனை பற்றிக்கொள். அப்படி இறைவனை நீ பற்றி கொண்டால் உனக்கு எல்லா பற்றும் விடுபட்டு விடும். வேற என்ன நீ பற்றுவதற்கு இருக்கு? அப்ப பற்றுக பற்றற்றான் பற்றினை. அழகா திருவள்ளுவர் எவ்வளவு அருமையா சொல்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் இவ்வளவு தெளிவா நமக்கு விளக்கம் கொடுக்கிறாருன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இறைவனை பற்றுவதுங்கிறது மனதளவில் துறப்பது. இந்த உலகம் நமக்கு இந்த அத்தியாத்ம ஞானத்தினால புரியும். இந்த உலகம் எப்படிப்பட்டது, இதுல இறைவன் யார், நான் யார் அப்படின்னு எல்லாம் ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு வரும்போதுதான் நம்முடைய உண்மையான வாழ்க்கை என்ன நமக்கு புரியும். அப்ப நம்ம உண்மையான வாழ்க்கை என்பது நாம் இறையுலகில் வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. அதுதான் உண்மையான இறை உலகம். அங்க நம்ம வாழ்றதை விட்டுட்டு இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு நாம இதுதான் வாழ்க்கை, இதுதான் சந்தோஷம், இதுதான் மகிழ்ச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு அற்ப விசேஷ சுகங்கள் தானே தவிர இது எப்படி ஆனந்தத்தை கொடுத்துரும், இது எப்படி ஒரு அமைதியை கொடுத்துரும், இது எப்படி ஒரு திருப்தி நிறைவை கொடுத்துரும், ஒரு நாளும் கொடுக்காது என்று இங்க பார்க்க முடியுது. ஆகவே திருமணம் ஆகியிருந்தாலும் அதில் ஒழுக்க நீதிகளை கடைபிடிக்க வேண்டும், வேத அத்தியனம் படித்திருக்க வேண்டும் என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. ஆக இப்படி வேதங்களை படிக்காமல் வெறும் உடைகளை மட்டும் மாற்றிக்கொண்டு, இந்த வேத பாடங்களை எல்லாம் படிக்காம வெறும் உடைகளை மட்டும் மாற்றிக்கொண்டு காவி நிறத்திலே ஒரு போலி வேடதாரிகளாக தெரியலாமே தவிர அவர்கள் உண்மையான துறவிகள் என்று சொல்ல முடியாது என்று சாஸ்திரம் வெட்ட வெளிச்சமா சொல்லிடுது. அப்ப நாம் இப்ப பாக்குற இந்த காவி வேஷ்டி கட்டின கூட்டம் எல்லாம் எப்படி இன்னைக்கு பூரா எல்லாம் காசுக்காகவும் பிச்சை எடுக்கிறதுக்காகவும் வேடதாரிகளா இருக்கிறாங்களே தவிர உண்மையா யாராவது வேத அத்தியனம் படிக்கிறதுக்காக நான் காவி வேஷ்டி கட்டிட்டேங்க, துறவு வாழ்க்கையை பூண்டு இருப்பதற்கு காரணமே நான் இறைவனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் துறவர வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன் எவனாவது ஒருத்தன் சொல்றானான்னு கூப்பிட்டு கேளுங்க. காவி வேஷ்டி கட்டிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு நீங்க அந்த காவி வேட்டி கட்டிட்டு வந்திருக்கீங்களா, எதுக்காக கட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க பேட்டி கண்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், திருவண்ணாமலையில போய் பேட்டி கண்டிங்கன்னா என் பொண்டாட்டி பிரச்சனை, என் புள்ள பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிசினஸ் பிரச்சனை, எனக்கு லாஸ், அப்படி இப்படின்னு ஒரு பல பிரச்சனையினால நான் சாமியார் ஆயிட்டேன்னு சொல்லுவானே தவிர இறைவனை தெரிந்து கொள்வதற்காக நான் துறவர வாழ்க்கையை மேற்கொண்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்றான்னா சொல்ல மாட்டான். அப்ப அப்படி சொல்லக்கூடியவன் தான் உண்மையான துறவு. அப்படிப்பட்ட துறவிகள் இருக்கிறார்கள். எல்லா துறவிகளும் நம்ம தப்பு சொல்றதுக்கு இல்லை. ஆனா அப்படிப்பட்ட உண்மையான துறவிகளுக்கு பிச்சை எடுக்கிறது வேலை கிடையாது. அவங்களுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த வேத அத்தியனம் பண்ணி அங்க பண்டாராவில் அவங்களுக்கு தானாவே சாப்பாடு கிடைச்சிடும். அவங்க வேத அத்தியனம் பண்ணுவாங்க, அவங்களுக்கான உணவுகள் அங்க கொடுக்கப்படும். அவங்க வேத பாடசாலையில படிச்சுக்கிட்டு அங்க சாப்பிட்டுக்கிட்டு
அவங்க அப்படி ஆனந்தமா இருந்துட்டு இருப்பாங்க. இறை சிந்தனையிலேயே, இறை நிஷ்டையிலேயே இருப்பாங்க. அவங்க தான் உண்மையான துறவிகள். அவங்க வெளியே வந்து வீடு வீடா போய் பிச்சை கேட்கறது, அங்க கொடுங்க இங்க கொடுங்கன்னு கேட்கறது எல்லாம் இந்த காலத்துல கிடையாது. அந்த காலத்துல வந்து ஒரு கிராமத்துல 10 வீடுங்க இருக்கும். அந்த காலத்துல துறவரம் மேற்கொண்டவன் இந்த மாதிரி எல்லாம் பண்டாரா மாதிரியோ அல்லது இந்த மாதிரி சமூக சேவை செய்யற கூட்டங்களோ அப்ப இல்லைங்கிறதுனால அவங்க பிச்சை எடுத்தாங்க. அப்படியே ஒவ்வொரு இடமா கடந்து போனாங்க. இப்ப இன்றைக்கு வந்து நமக்கு சமூகம் வளர்ந்து விட்டது, நாகரிகம் வளர்ந்து விட்டது, பொருளாதார முன்னேற்றம் வந்து விட்டது, நமக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குது. ஒரு காலத்துல சாப்பாடு கூட கிடைக்காம நம்ம இருந்தோம். இப்ப இன்றைக்கு ரேஷன் அரிசி வாங்கி நம்ம நாய்க்கு எருமைக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு நமக்கு இன்றைக்கு எல்லா வளம் அதிகமாகி விட்ட சூழல்ல சாமியார்களுக்கும் நல்ல வாழ்க்கை இருக்கு. ஆனா அவங்க அதை சரியா பயன்படுத்திக்கிறாங்களான்னா உண்மையான சாமியார்கள் மட்டும் தான் பயன்படுத்திக்கிறாங்க. மற்ற சாமியார்கள் பூரா தடம் மாறித்தான் போகிறார்கள் என்று நம்ம பார்க்க முடியுது. அப்போ காவி உடை மற்றும் சந்நியாசம் யார் வேண்டுமானாலும் அடையலாம். ஆனால் அத்தகைய துறவு வாழ்க்கை பரமனை அடைய பயனுள்ள வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டு அதற்கான ஞான வழிகளை கற்றுக்கொண்டு அந்த துறவரம் பயன்பட வேண்டும். ஆக துறவி என்ற சொல் இந்த வேதங்களை படித்த பிரம்மச்சரியம் அனுசரித்தவர்களுக்கே பொருந்தும் என்று பார்க்க முடிகிறது. அப்போ இங்க உண்மையான துறவி என்பது யாருன்னா, வேதங்களை படித்து வேத அத்தியனம் செய்து மனதால் அனைத்தையும் துறக்கின்றவன் துறவி. அவ்வளவுதான். அவன் ட்ரெஸ்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்ட துறவியா கூட இருக்கலாம். அதாவது ஒரு துறவிங்கிறவனை வந்து நீங்க உங்களுடைய மனம் எப்படி நினைக்குது, காவி வேட்டி கட்டிட்டா துறவின்னு நினைக்குது. ஆனா உண்மையான துறவி ஜீன்ஸ் பேண்ட் கூட போட்டிருக்கலாம், மனதில் ஆசை இல்லாம இருக்கலாம். அவ்வளவுதாங்க. அப்படி இருந்தா அவன் துறவி. அப்படிதான் இங்க சாஸ்திரம் பாக்குதுங்க. அந்த மாதிரி இந்த புரிஞ்சுக்கங்க. இப்படிதான் 4வது பகுதி இந்த இடத்துல நிறைவு பெறுகிறது. இந்த 8வது அத்தியாயத்தினுடைய 4வது பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்தது இதே 8வது அத்தியாயத்தினுடைய 5வது பகுதியில மேலும் அந்த பிரம்மச்சரியத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுது. அப்போ தகர வித்தைக்கான நிபந்தனை என்ன என்று இங்க பார்க்கப்படும் போது, இங்க பிரம்மச்சரியம் தான் அதற்கான நிபந்தனை அப்படின்னு நம்ம கண்டிப்பா பார்த்தோம். ஏன்னா தகர வித்யாங்கிறது நம்ம என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டோம். தகர வித்தைனா என்ன? அது வந்து ஒரு சிறிய ஆகாசம். அப்ப அந்த சிறிய ஆகாசம் எங்க இருக்கு? நம்முடைய தலையில, உச்சந்தலையில இருக்கு. அப்ப நம்முடைய தலையில உச்சந்தலையில இருக்கிற அந்த ஆகாசத்தை தான் இறைவன் குடியிருக்கிற கோயில். அப்ப அப்படி இறைவன் குடியிருக்கிற அந்த கோயில் தான் இறைவன் இருக்கின்ற ஒரு உலகம். அதுக்கு பேரு இறை உலகம். அப்ப அப்படிப்பட்ட இறைவனுடைய உலகத்தை நான் அனுபவம் ஆக்கும் போது நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை. அப்ப நானும் இறைவனோடு இரண்டரை கலந்து விடுகின்றேன். இது புரியாம தான் நான் தனியா இருக்கிறேன், இறைவன் தனியா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பேதமை, ஒரு இருமை, இதெல்லாம் மனதினால் எனக்கு உண்டாக்கப்பட்ட விசய சுகங்கள். அப்ப இது எனக்கு புரிஞ்சு போன பிறகு இப்ப அந்த தகர வித்யாவை படிச்சுக்கிட்டு அந்த தகர வித்யா தியானத்தையும் நான் மேற்கொண்டு நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை என்ற அந்த ஒருமித்த தன்மையில் வாழுகின்ற வாழ்க்கை தான் இங்க ஜீவன் முக்தி. அப்ப அந்த இறை உலகத்துல நம்ம நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் முக்தி நிலை, உடல் கடந்த நிலை. ஆனால் மகான்களும் ரிஷிகளும் இந்த உடலோட அதை வாழ்கின்றார்கள். அப்படி ஜீவன் இருக்கும் போதே வாழுகின்ற வாழ்க்கைக்கு பேரு ஜீவன் முக்தி. அப்ப அப்படி ஒரு நிலையை மகான்கள் அடையிறாங்க இல்லையா? அப்ப அந்த நிலையை பத்தி இப்ப இந்த 5வது பகுதியில பேசும்போது இப்போ இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகியல் இன்பங்கள் ஆகட்டும், இறை அனுபூதி ஆகட்டும், அவற்றை தகர வித்யாவால் பெற வேண்டும் என்றால் பிரம்மச்சரியம் மிக முக்கியம். அதுதான் அடிப்படை தேவை என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பிரம்மச்சரியம்ங்கிற ஒரு விஷயம் வந்து கல்வி கற்கின்ற ஒரு விஷயம் போல இருப்பது போலவே, பிரம்மச்சரிய வாழ்க்கையிலே ஒரு மாணவனாக இருக்கின்ற பருவத்தை நாம் பிரம்மச்சரியம் என்று கூறுவது போலவே, மோகத்தை விடுவதும் பெண்ணின் மீதான ஆசையை விடுவதும் பிரம்மச்சரியம் தான் என்று பகவான் ஆதிசங்கரர் அதை தன்னுடைய பாஷ்யத்துல விரிவுபடுத்துறார், விரிவா எழுதுறார். பகவான் ஆதிசங்கரர் அதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பிரம்மச்சரியம் என்ற வாழ்க்கை வந்து வேத அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு இளமை பருவம், அதாவது பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிற ஒரு காலம். ஆனால் அதே மாணவன் வந்து அந்த வேதங்களை எல்லாம் படித்து முடித்த பிறகு தன்னுடைய வாரிசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான், திருமண உறவில் ஈடுபட்டு குழந்தை குட்டி பெற்றிருக்கிறான். ஆனால் அப்படி குழந்தை குட்டி பெற்ற பிறகு கூட, குழந்தைகள் உருவான பிறகு கூட அவன் மீண்டும் பிரம்மச்சரிய வாழ்க்கையை வாழுகின்றான். ஏனென்றால் அவன் மனைவியை தேவையில்லாமல் தொடுவது கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்களும் பிரம்மச்சாரிகள் தான் என்று இங்க பகவான் ஆதிசங்கரர் அந்த பெண்கள் மீதுள்ள மோகத்தை விடுவதும் பிரம்மச்சரியமே என்று இங்க மேற்கோள் காட்டுறார். அப்ப அது ஒரு வகையிலையும் உண்மைதான். ஏன்னா பிரம்மச்சரியம் என்றால் திருமணம் ஆகாதவன் என்ற பொருளிலே இருப்பது போலவே, திருமணம் ஆகியும் பிரம்மச்சரிய வாழ்க்கையை வாழ முடியும். அது மனதால் ஆசைகளை துறந்தால் அதுவே பிரம்மச்சரியம் என்றும் இங்கே பார்க்க முடிகிறது என்று பார்க்கிறோம்.
இதை பற்றி நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய ராமகிருஷ்ண மடாலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமிஜிக்கள் எழுதும்போது சுவாமி விவேகானந்தரை பற்றி அவங்க அதை இன்னும் பெருமையாக எடுத்து எழுதுறாங்க. அவங்களுடைய உரையாடல் பகுதியில பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில சுவாமி விவேகானந்தர் பேசுறார், மனம், வாக்கு மற்றும் உடலால் எப்போதும் எல்லா நிலைகளிலும் தூயவனாக இருப்பது பிரம்மச்சரியம். அப்ப இங்க பிரம்மச்சரியம்னா என்னன்னா, தன்னுடைய மனதினாலும் வார்த்தைகள்னாலும் உடலாலும் தூய்மையாக இருப்பது பிரம்மச்சரியம். இப்படி புரிஞ்சுக்குங்க. அது சுவாமி விவேகானந்தர் சொல்றார். மனசுல தூய்மையா இருக்கணும், வார்த்தையில தூய்மை இருக்கணும், உடலாலும் தூய்மை இருக்கணும். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், உண்மையான பிரம்மச்சரியம் என்பது சுத்தம், அவ்வளவுதான். சுத்தம், தூய்மை அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். அப்ப இங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி குளிக்காமையே அப்படியே கிடக்குறாரு, அவரு தான் சித்தரானா உடல்ல தூய்மை இல்லை இல்லையா, அது எப்படி சித்தர் ஆயிடுவாங்க? அவங்க வந்து ஒரு மனநிலை குன்றிய மனப்பிறழ்வு ஏற்பட்ட மனநோயாளிகளா இருப்பாங்க. ஆனா அவங்க சித்தர்கள்னா குளிக்காம இருக்கணும்னு யார் சொன்னா? அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது குளிக்கவே இல்லாந்தாலும் அவருக்கு நாத்தமே வராது, அவர் அப்படியே பக்கத்துல போனா சந்தன வாசம் அடிக்கும் அப்படின்லாம் சொல்றது வந்து இவங்க யோகமா புருடா விட்டு அப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு 10 மாசம் குளிக்காம இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் நோயாளியை வந்து ஒரு முக்கியமான ஒரு நோயில போய் மாட்டிக்கிறான், அவனுக்கு வந்து குளிக்கவே முடியல, அவன் பக்கத்துல போனா நாரக்கூடாதுன்னா அவன் மேல வந்து நீங்க ஒரு சந்தன சென்ட் அடிச்சு விட்டுருங்களேன். சந்தனம் இருக்கிற ஒரு சென்ட் அடிச்சு விட்டீங்கன்னா நாராது. அப்படி அவன் பக்கத்துல போனீங்கன்னா சந்தன வாசம் அடிக்கும். அப்போ உடனே ஆஹா ஒரு மகான்னு சொல்ல முடியுமா? அப்போ ஒரு வாசம் வந்து வச்சுட்டு அந்த வாசத்தினால சந்தன வாசம் அடிக்குது, அதனால அவர் நல்ல மகான் அப்படின்னு சொல்லிட முடியுமானா எப்படி முடியும்? குளிக்கவே இல்லை, அந்த நாத்தத்தை ஒடுக்கிறதுக்காக இன்னொரு மனதை நம்ம ஒரு டியோடரண்ட்டை பயன்படுத்துறோம் இல்லையா? அது மாதிரி சந்தனத்தை பூசிக்கிட்டு குளிக்காமே உட்காந்துட்டு இருந்தா அவர் சாமியாரா சன்னியாசியானா எப்படி ஆயிடும்? அப்படி எல்லாம் ஆகாது. அப்ப இங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மனதினாலும் வாக்காலும் உடலாலும் தூய்மையாக இருப்பவன் தான் உண்மையான பிரம்மச்சாரி. அவன் தான் உண்மையான இறை உலகத்தில் வாழ தகுதியானவன். அப்ப அப்படிப்பட்டவன் தான் இங்க பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கின்றான் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் வந்து சிகாகோவில அவர் சொற்பொழிவு ஆற்றும் போது அந்த மனதனுடைய தூய்மையின் காரணமாகத்தான் அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன சொன்னாரு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பேசினார், சகோதர சகோதரிகளேன்னு பேசினாரு. அப்ப அவர் அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போதே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அவர் பேசும்போது எல்லாம் ஒரே ஆரவாரம், கைத்தட்டல். அப்ப அந்த மற்ற நாட்டினர்கள் வந்து அதை விரும்பினார்கள். ஏன்னா அவன் வந்து ஒரு வேற்றுமை இல்லாமல் தன்னையும் தன்னுடைய சகோதர சகோதரிகளா பாக்குறானே, அப்ப அவனுடைய உயர்ந்த மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க அதை ஆரவாரப்படுத்தி இருக்கிறார்கள், கரகோஷம் செய்திருக்கிறார்கள் பார்த்தா. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அந்த இருமைகள் இல்லா நிலை, தன்னிலே எல்லாவற்றையும் பார்க்கின்ற அந்த ஒருமித்த தன்மை, ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு தாய் குழந்தைகள் என்று பார்க்கும். இப்ப வந்து அங்க எங்கிருந்து ஜாதி வருது, அப்ப எங்கிருந்து அங்க மதம் வருது? அப்ப நீ கிறிஸ்டியானிட்டி, நீ முஸ்லீம், நான் வந்து ஹிந்து அப்படிங்கிற அந்த பிரிவினை ஒருத்தருக்கு வந்தா அவன் எப்படி சகோதர சகோதரிகளேன்னு சொல்ல முடியும்? சகோதர சகோதரிகளேன்னு ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லணும்னா அவன் ஒரு தாய் மகனா இருந்தா தானே சகோதர சகோதரிகளா சொல்ல முடியும். அப்போ சுவாமி விவேகானந்தர் போய் சிகாகோல பேசும்போது சகோதர சகோதரிகளேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவரு வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துல விவேகானந்தர் எப்படி ஃபேமஸ் ஆனாரு, அதுக்கு நான் விஷயத்த சொல்லணும். காரணம் என்ன தெரியுமா? குரு பக்தி. அதாவது இங்க குருவின் மீது ஒரு பக்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரு உலகம் பூரா ஃபேமஸ் ஆகிறார். யார் மூலமா? சிஷ்யன் மூலமா. அந்த குரு மேல இருக்கிற பக்தி தான் சுவாமி விவேகானந்தர் என்ன பண்றாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சரை உலகம் பூரா காட்டி கொடுக்கிறாரு. அப்படி உலகம் பூரா காட்டி கொடுத்த உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஃபேமஸ் ஆனாரா, விவேகானந்தர் ஃபேமஸ் ஆனாரா? பாருங்களேன், விவேகானந்தர் தான் ஃபேமஸ் ஆனார். அப்ப இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு குருவை காட்டி கொடுக்கறதுக்கு முன் வருகின்ற சிஷ்யன் அந்த குருவின் பெருமையால் உலகம் முழுவதும் பிரகாசிக்கிறான். அப்படிதான் பிரகாசிக்க முடியும். ஏன்னா அது குருவினுடைய அனுகிரகம். அதாவது தன்னை வெளிப்படுத்தியவனுக்கு அவனை உலகம் பூரா காட்டி கொடுப்பாங்க குருமார்கள். அப்படித்தான் அவன் வெளிப்பட்டார். அப்படிதான் சுவாமி விவேகானந்தர் உலகம் பூரா வெளிப்பட்டார். இல்லைன்னா சுவாமி விவேகானந்தரை யார் வெளிநாட்டு கூட்டு போறா? அவருக்கு உண்டான ஸ்பீச்சுக்கு உண்டான வாய்ப்பு யார் கொடுக்க போறா? அன்றைய காலகட்டங்கள் எல்லாம் வந்து ஒரு வெளிநாடு போகணும்னா அதுக்கு நிறைய பணம் வேணும், அவர் கப்பல்ல போகணும், அதுக்கு ஜமீன்தார்கள் தான் உதவி செஞ்சாங்க. அன்றைய காலத்துல கிராமங்கள்ல வாழ்ந்த மிராசுதார்கள், ஜமீன்தார்கள், பெரிய பணக்காரர்கள் தான் ராமகிருஷ்ணருடைய சிஷ்யன் அப்படிங்கிற முறையில விவேகானந்தரை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அப்ப விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு போய் இந்த விஷயத்த பேசும்போது அவர் உலகம் பூரா ராமகிருஷ்ணரை பத்தி பேசினார், இந்த அத்வைத சித்தாந்தத்தை பேசினார். அப்படி அவர் பேசினதுனால ராமகிருஷ்ணர் உலகம் பூரா தெரிய ஆரம்பிச்ச மாதிரி விவேகானந்தரும் உலகம் பூரா தெரிஞ்சார். அப்ப இங்க குருவினுடைய பெருமையை வெளிப்படுத்துகின்ற சிஷ்யன் உலகம் பூரா பெயர் பெறுகிறான், மற்றவர்களால் பாராட்டுக்கு உரியவனாக மாறுகின்றான். அது குருவினுடைய அனுகிரகம் என்று இங்க பாக்குறோம். அப்படிதான் மகான்கள் எல்லாம் வெளிப்படுவாங்க. எல்லாருமே
இப்ப நம்ம ரமண மகரிஷியை பத்தி பேசும்போது முருகனாரை பத்தி பேசாம இருக்க முடியுமா? இல்ல சாது ஓம் பத்தி பேசாம இருக்க முடியுமா? வெளிநாட்டுல வந்த ஒருத்தர் பேர், அவர் பேர் மறந்துட்டேன், அவரை பத்தி பேசாம இருக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு மகான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மகான்களுடைய சிஷ்யர்களை பேசாம இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த மகான் ஃபேமஸ் ஆனதுக்கு அந்த சிஷ்யர்கள் தான் முக்கிய காரணம். ஆனா அந்த சிஷ்யர்கள் மூலமா மகானும் வெளிப்படுவது போல அவர்களும் வெளிப்பட்டு விடுவார்கள். அப்ப என்னன்னா, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல. இதுதான் ஓமானம். இந்த ஓமானத்தை எடுத்துக்கணும். அந்த மல்லிகை பூ ஒரு அருமையான வாசத்தை மலருது. அந்த வாசத்துல பாத்தீங்கன்னா நறுமணம் கமழுகின்ற ஒரு பூ. அந்த பூவுல கொண்டு போய் ஒரு நாரை கட்டுறேன். ஒரு நாரை வச்சு அந்த பூவை கட்டுறோம். கட்டி முடிச்ச பிறகு அந்த மல்லிகை பூனுடைய மனத்தை வாங்கிக்கிட்ட உடனே நீங்க அந்த பூவிலிருந்து விடுவித்தால் கூட அந்த நாறு பாத்தீங்கன்னா அந்த மல்லிகை மனம் அடிக்கும். அப்ப எப்படி அந்த பெருமை கிடைச்சது? அந்த நாருக்கு எங்கிருந்து அந்த மல்லிகை பூனுடைய மனம் வந்தது? அந்த பூவினோடு சேர்ந்ததுனால. அது மாதிரி குருவினோட சேர்ந்ததுனால சிஷ்யனுக்கும் அந்த பெருமை கிடைச்சதுங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை நீங்க எல்லாம் இங்க உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா ஏதோ குரு சிஷ்ய உறவுங்கிறது ஒன்றும் இல்லாத உறவுன்னு நினைச்சு உதாசீனப்படுத்தக்கூடாது. நான் சொல்றது உண்மையான குரு சிஷ்யர்களுக்கு. சும்மா பொழுதுபோக்குக்காக வந்துட்டு போறவங்களை பத்தி நான் பேசல. உண்மையா குருவை நேசிக்கின்றவர்களுக்கும் உண்மையா குருவுக்கு சிஷ்யனா இருக்கிறவங்களுக்கும் குருவின் பெருமை வெளிப்படும் போது சிஷ்யனுடைய பெருமையும் தானாகவே வெளிப்பட்டு தீரும். ஏனால் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெற்றே தீரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல அந்த மனம் வாக்கு உடலால் ஒருவன் தூயவனாக இருந்தால்தான் அவனுக்கு பேர் தான் பிரம்மச்சாரி என்று இங்க அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் அவர் பேசின ஆரவாரம் செய்ததற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? ஏதோ அதிசய ஆற்றல் என்னிடம் இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். யார் பேசுறாரு? சுவாமி விவேகானந்தர் பேசுறாரு. இப்ப நான் போய் சிகாகோவில் பேசின உடனே எல்லோரும் கை தட்டினாங்க, ஆரவாரம் செய்தாங்க. அந்த பரவசத்துக்கு காரணம் என்னவென்று தெரியுமா? ஏதோ அதிசய ஆற்றல் என்னிடம் இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான். அத்தகைய ஆற்றல் என்னிடம் இருந்ததுங்கிறாரு சுவாமி விவேகானந்தர். அத்தகைய ஆற்றல் என்னிடம் இருந்தது. அது என்ன தெரியுமா? அதுதான் பிரம்மச்சரியம். அவர் அழகா சொல்றாரு, அதுதான் பிரம்மச்சரியம். நான் ஒரு பிரம்மச்சாரி. அந்த பிரம்மச்சாரிங்கிற வார்த்தையில திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று அவர் சொல்ற வார்த்தையை எடுத்துக்கூடாது. நான் வேத அத்தியனம் பண்ணினேன், வேதங்களை வேதாந்தங்களை படித்தேன், என்னிடத்துல காம எண்ணம் புகவில்லை, என்னிடத்துல பெண்ணாசை வரவில்லை, நான் அதை புக அனுமதித்தது இல்லை. ஆகவே என் மனம், எனது சிந்தனை எல்லாமே தூய்மையாக இருந்தது. அப்படிப்பட்ட தூய்மை தான் என்னிடத்தில் இருந்த ஆற்றல், என்னிடத்தில் இருந்த பிரம்மச்சரியம். அது யாராலும் தடுக்க முடியாத ஒரு மாபெரும் ஆற்றலாக உருவெடுத்தது அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய சிகாகோ உரையாடல் முடித்து இந்தியாவுக்கு திரும்பின உடனே அவர் பேசிய வார்த்தைகள். இது அவருடைய பயோகிராஃபில, அவருடைய நூல்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ராமகிருஷ்ண மடம் எடுத்து அவருடைய பெருமைகளை பேசும்போது இப்படி வெளிப்படுத்துறாங்க. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சாந்தோக்கிய உபனிஷதம் தகர வித்தைக்கான அடிப்படை நிபந்தனை பிரம்மச்சரியம் அப்படின்னு ஒரு பெரிய டாபிக்கை வச்சிடுது. அப்ப பிரம்மச்சரியம்னா என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். பிரம்மச்சரியம்னா என்ன? தூய்மையான வாழ்க்கை, மனதாலும் வாக்காலும் உடலாலும் வாழுகின்ற தூய்மையான வாழ்க்கை பிரம்மச்சரியம் அப்படின்னு இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் எடுத்துக்குது. அப்ப இங்க யக்னம் இஷ்டம் அப்படிங்கிற நிலையில பார்க்கும்போது இங்க வழிபாடுகின்ற வழிபாடும் வைதீக கர்மங்களும் எல்லாமே நம்ம அந்த இறைவனை அறிவதற்கான ஒரு முயற்சி தான். இப்ப நம்ம செய்கின்ற ஒரு பூஜைகளும் வேள்விகளாகட்டும், யக்னம் எல்லாமே எதுக்காக செய்யறோம்? அந்த இறைவனை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதற்கு பெயரும் பிரம்மச்சரியம் தான். அப்ப ஏனெனில் இறைவனை அறிபவன் பிரம்மச்சரியத்தின் வாயிலாகவே இறையுலகை அடைகிறான். அப்ப நாம் செய்கின்ற ஒரு இஷ்டமான காரியம், அந்த வைதீக நெறியில் வருகின்ற கர்ம காண்டத்திலே சொல்லப்படுகின்ற பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபதபங்கள் எல்லாமே எதற்காக? இறைவனை அடைவதற்காக, இறை உலகத்தை அடைவதற்காக. அப்ப நான் அப்படி ஒரு விஷயத்தை நான் செய்யும் போது அது இஷ்டப்பட்டு செய்யறேன், என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்கின்றேன். அப்போ அதற்கு பெயரும் பிரம்மச்சரியமே அப்படின்னு இங்க சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. ஏனென்றால் அடையப்படுபவரான இறைவன் பிரம்மச்சரியத்தின் வாயிலாகவே அடையப்படுகின்றார் என்று இந்த இடத்துல இந்த மந்திரம் விளக்கம் கொடுக்குது. அப்ப நம்ம இங்க அந்த நிலையில பார்க்கும்போது அப்ப யக்னம் அப்படின்னா அது ஒரு வழிபாடா இருக்கலாம். அந்த யக்னம் என்பதன் மூலமாக நம்ம இறைவனை அறிகின்றோம். அப்ப அந்த யக்னத்தின் மூலமாக யக்னம் அறியப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில இந்த மந்திரம் இங்க பேசுது. அதாவது வழிபாட்டின் மூலம் இறைவனை அறியலாம். யக்னமே பிரம்மச்சரியம் என்றால் பிரம்மச்சரியத்தின் வாயிலாகவே இறைவனை அறியலாம் என்று ஆகின்றது.
அதுதான் இஷ்டமும் அது மாதிரிதான். இஷ்டம்னா விருப்பமும் அப்படிதான். விஷ்டம் என்றால் அது நாம் செய்கின்ற வைதிக கர்மங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபதபங்கள் எல்லாமே ஒரு வைதிக நெறியில் வருகின்ற கர்மகாண்டங்கள். கர்மகாண்டத்தை நாம் செய்கின்ற செயல்கள். ஆனா இந்த செயல்களுடைய நோக்கம் என்ன? இறை நாட்டம், இறை உலகத்திற்கு செல்வதற்கான விருப்பம், ஆசை. அதுக்கு பேர் தான் முமுட்சுத்துவம், மோட்சத்தின் மீது இச்சை அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க மோட்சம், விடுதலை, அப்புறம் முக்தி அப்படிங்கறதெல்லாம் என்ன அப்படின்னா, நாம் நம்மை உணர்ந்து உயர் பரிமாண நிலைக்கு போவது. அதுதான் இங்க உண்மையான மோட்சம், முக்தி அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த இஷ்டத்தின் மூலம் இந்த இஷ்டம் அறியப்படுகிறது. அதாவது வைதிக கர்மங்களின் வாயிலாக இறை நாட்டம் வாய்க்கிறது. அப்ப இஷ்டமே பிரம்மச்சரியம் என்றால் அதை இறை நாட்டம் பிரம்மச்சரியத்தின் வாயிலாக வாய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது ஒரு முக்கியமான மந்திரம் இந்த இடத்துல வருது. அது சத்ராயணம் அப்படின்னு ஒரு வார்த்தை. சத்ராயணம் அப்படிங்கிற ஒரு வேர்டுங்க. சத்ராயணம் அப்படின்னா மௌனம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது சத்து ஆயனம் அப்படிங்கிற மீனிங் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை பார்த்துடலாம். இது எந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மந்த்ரா நான் ஏற்கனவே சொன்னேன், 5வது பகுதி 8வது அத்தியாயத்தினுடைய 5வது பகுதியில பிரம்மச்சரியம்ங்கிற டாபிக்ல பேசுற இடத்துல இப்ப நம்ம பார்க்க போற இந்த மந்த்ரா 2வது மந்த்ரா. இது என்ன சொல்லுதுன்னா, அதயத் சத்ராயணமித்யா சக்ஷதே பிரம்மச்சரியமேவ தத் பிரம்மச்சரியேன ஏவ சத ஆத்மனஸ்திராயணம் விந்ததே அதயன் மௌன மித்யா சக்ஷதே பிரம்மச்சரியமேவ தத் பிரம்மச்சரியேன ஹே ஆத்மானம் அணுவித்ய மனுதே அப்படின்னு இந்த இடத்துல ஒரு அருமையான மந்த்ரா வருதுங்க. இந்த இடம் என்ன சொல்லுது அப்படின்னா, சத்ராயணத்தின் வாயிலாக மனிதனுக்கு இறைவனால் பாதுகாப்பு உண்டாகின்றது. சத்ராயணம் என்று எது அழைக்கப்படுகிறதோ அது பிரம்மச்சரியமே. ஏனெனில் பிரம்மச்சரியத்தின் வாயிலாக மனிதனுக்கு இறைவனால் பாதுகாப்பு கிடைக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட பிரம்மச்சரியம் என்பது மௌனத்தின் வாயிலாக மனிதன் இறைவனை அறியவும் தியானிக்கவும் செய்யலாம். அப்ப மௌனம் என்று எது அழைக்கப்படுகிறதோ அதுவும் பிரம்மச்சரியமே. ஏனெனில் பிரம்மச்சரியத்தின் வாயிலாகவே இறைவனை அறியவும் தியானிக்கவும் முடிகின்றது. அப்ப நாம இங்க சத்ராயணம்னா என்ன அப்படிங்கறத இங்க விளக்கமா பார்க்கலாம். இப்ப சத்து அப்படின்னா ஒரு நித்தியமான உண்மை என்று பொருள். சத்துனா நித்தியமானது, உண்மை, பரம்பொருள், பரமாத்மா அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு சத்துங்கிறதுக்கு. அதை நம்ம இன்னொன்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் இருப்புன்னு பேரு. ஆயனம் அப்படின்னா பயணம் செல்வது, புகுவது, அடைவது அப்படின்னு அர்த்தம். ஆயனம், ஆயத்தனம் அப்படின்னா ஒரு முயற்சி, அதற்கான ஒரு பயணம், அதற்கான ஒரு இலக்கை அடைவதற்கான வழி அப்படிங்கிறதுக்கு தான் ஆயனம்னு பேரு. அப்ப இங்க சத்ராயணம் அப்படின்னா சத்து ஆயனம் அப்படிங்கிற 2 வார்த்தைகள் சேர்ந்தது சத்ராயணம். அப்ப சத்துக்கான ஆயத்தம், சத்துக்கான முயற்சி. அப்ப சத்தியத்திற்குள் பிரவேசிப்பதுதான் சத்ராயணம் அப்படின்னு அர்த்தங்க. அப்ப நம்ம இறை உலகை அடைவதற்கான ஒரு வழி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வழிதான் பிரம்மச்சரியம். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரம்மச்சரியம் என்றால் வாக்கால், மனதால், உடலால் தூய்மையாக இருப்பது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, டெய்லி காலையில எழுந்து குளிச்சுடுவாங்க. அப்படி அருமையா என்ன பண்ணுவான்னா, எழுந்திருப்பான் காலையில 5:30 மணிக்கே குளிச்சுட்டேங்கம்பா. சரிப்பா, என்ன சந்தோஷம். 5:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டுங்க, பட்டையும் கொட்டையும் போட்டு நான் சிவபெருமானுக்கு பூஜை பண்ண உட்கார்ந்த பாருங்க. அப்படியே 1 மணி நேரம் போனதே தெரியலீங்க. அவ்வளவு அருமையா சிவ பூஜை பண்ணேன், சந்தோஷம்ப்பா. அடுத்தது என்ன பண்ண, 10 மணிக்கு கடைக்கு போன பாருங்க, பேசாத பொய்யெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். 10 மணிக்கு கடைக்கு போயிடுவான், 5:30 மணிக்கு எழுந்து குளிச்சிடுவான், சிவ பூஜை பண்ணுவான், உடலால் தூய்மை ஆயிட்டான். ஆனா 10 மணிக்கு போய் கடையை ஓபன் பண்ணுவான். கடையை ஓபன் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா வாயிலிருந்து வர்ற வார்த்தை பூரா பொய், பித்தலாட்டம். அப்ப இவன் எப்படி இறை உலகம் அடைய முடியும்? டெய்லி சிவ பூஜை பண்ணிட்டா இறை உலகம் அடைஞ்சிட முடியுமா? அப்படி எல்லாம் சிவ பூஜை பண்றவன் இறை உலகத்துக்கு போயிடுவானா? அல்லது நாராயணனை வழிபடுறவன், கோயிலுக்கு போறவன், கோயிலேயே பூஜை செய்யறவன், சாமி முன்னாடியே இருக்கிற அர்ச்சகர்கள், அப்ப இவர்கள் எல்லாம் இறைவனை அடைந்து விட முடியுமானா? எப்படி முடியும்? அவர்கள் உடலால் வேணால் தூய்மையாக இருக்கலாம். குளிச்சுட்டு தாங்க நான் சாமி முன்னாடி போனேன், சரிப்பா. உள்ளத்தால் தூய்மை இல்லைன்னா முடியாதுங்கிறது சாஸ்திரம் தெளிவுபடுத்துதுங்க. என்ன சொல்றதுன்னா, மனம், வாக்கு, உடல் இந்த 3லும் தூய்மையாக இருப்பது தான் உண்மையான பிரம்மச்சரியம். அப்ப அந்த ஆயத்தனம், அதற்கான சத்தியத்துக்கு நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது இங்க மிக மிக முக்கிய கட்டம் பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப சாந்தோக்கிய உபநிஷத்துல வருகின்ற இந்த சத்து என்பதுதான் பரமார்த்த உண்மை.
அப்ப உலகம் மாயமாக தோன்றினாலும் அதற்கு அடிப்படையானது சத்து, இருப்பு, இறைவன், பிரம்மம் என்று பெயர். அப்ப நான் இப்ப மனசு, நான் யாரு, இப்ப இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கிறேன், என்னை ஜீவன் என்று சொல்லப்படுது. அப்ப நான் ஒரு ஜீவன், அப்ப நான் ஒரு மனம். அப்ப என்னுடைய இலக்கு என்ன? அந்த இறைவனோடு இரண்டரை கலப்பது. என்னுடைய மனம் அந்த தூய அறிவோடு ஒன்றுவது. இதுதான் என்னுடைய இலக்கு. அப்ப சத்து என்பதோடு நான் ஒன்றிப்பது, ஒருமித்தம் நிலையை அடைவதுதான் என்னுடைய இலக்கு. அப்ப இங்கே சத்ராயணம் என்ற சொல் அந்த சத்தினிடத்தில் நம்மை அழைத்து செல்வது, அதை நோக்கி நம்மை பயணப்படுத்துவது, அதற்கான ஆயத்தத்தை உருவாக்குவதுதான் இங்கு சத்தியாயனா அப்படிங்கிற வேர்டு இங்க சொல்லப்படுது. அப்ப இங்க தத்துவார்த்தமான விளக்கம் என்ன அப்படின்னா, சத்தியான்வேசனம் அப்படின்னு சான்ஸ்கிரிட் வேர்டு இருக்கு. சத்தியான்வேசனம் என்றால் உண்மையை தேடும் பயணம், உண்மையை தேடிய பயணம். இதுக்கு பேர் உண்மையை தேடிய பயணம். சத் சமரசம், இறைவனோடு சமமாவது, நானும் பிரம்மமும் வேறு வேறு இல்லை, நானும் இறைவனும் ஒன்றே அப்படிங்கிற உயர் பரிமாண நிலையை அடைவது, அதுக்கு பேரு சத் சமரசம்னு பேரு. அப்ப சத் சமரசம், சத்ராயணம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் எதை குறிக்குதுன்னா, இங்க நான் வேறு, இறைவன் வேறு, நான் ஜீவாத்மா, இறைவன் பரமாத்மா அப்படிங்கிற இருமைகள் அற்ற, அகங்காரமற்ற மனம், மாயை ஆகியவற்றை விடுத்து சத் என்னும் பரம்பொருளோடு ஒன்றிணைவது. அதற்கு பெயர் தான் இங்கு மோட்சம், முக்தி, மரணமற்ற பெருவாழ்வு, இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தை கடப்பதற்கான வழி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இதை திருவள்ளுவர் அழகா பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு திருவள்ளுவருடைய திருக்குறள் இருக்கு இல்லையா. இந்த பிறவிங்கிற பெருங்கடலை பல பேர் நீந்துவான், ஆனா நீந்த முடியாதவன் இறைவனிடத்தில் சேர முடியாது, கரை சேர முடியாது இல்லையா. நீந்த முடியாதவன் என்ன பண்ணுவான்? கடலுக்குள்ளேயே மூழ்கி இறந்து போயிடுவான். அப்ப நீந்த தெரிந்தவன் தானே கரை சேர முடியும். அப்ப நீந்த தெரியாதவன் இறந்து போக போகிறான். அப்ப அந்த நீச்சல் கலை, அப்ப அந்த நீந்துவதற்கான ஒரு பயணம், அது என்ன? இந்த 3 விஷயங்கள் தான். பிரம்மச்சரியம், மனம், வாக்கு, உடல், இந்த 3லும் தூய்மை மிக மிக முக்கியம். இதுதான் மோட்ச மார்க்கம் என்று பார்க்கிறோம். அப்ப சத்ராயணம் என்பது வழி மற்றும் இலக்கு இரண்டையும் குறிக்கின்றது. அப்ப வழி என்றால் சத்தியத்தை நோக்கி செல்லுகின்ற சாதனைகள். அப்ப சத்தியத்தை நோக்கி செல்லுகின்ற சாதனைகள் என்னங்க? உபாசனா, தியானா, ஞானம். உபாசனை, தியானம், ஞானம், இதுதான் சத்தியத்தை நோக்கி செல்லுகின்ற பாதைகள். அப்ப நாம இதுல கரெக்டா இருக்கணும். ஏன்னா நான் இப்ப இந்த பாடத்திட்டத்துல நம்ம ஏன் ஒரு ஞானம் எல்லாம் வந்துட்டா போதும், அப்படியே நீங்க ஞானிகள் ஆயிட்டீங்கன்னா அப்படியே விடல. நாம திருப்பி உங்களுக்கு உபாசனையில உட்கார வைக்கிறோம், திருப்பி உங்களை தியானத்துல உட்கார வைக்கிறோம். என்ன காரணம்னா, இதெல்லாம் நம்முடைய 3 விஷயங்களும் ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மைக்குள்ள வரணும். மனசும், நம்முடைய வாக்கும், நம்முடைய உடலும் தூய்மையா இருக்கணும். அப்ப இந்த 3க்கும் தூய்மை உண்டாக வேண்டுமானால் இந்த 3 நிலையிலும் நாம் பயணம் பண்ணி ஆகணும். அப்ப நான் வெறும் மனதளவுல தூய்மையா இருக்கிறேன்ட்டு உடல்ல குளிக்காமையே இருந்தாலும் அது சாத்தியமாகாது. அல்லது நான் உள்ள மனசுல தூய்மையா இல்ல, உடம்புல தூய்மையா இருக்கிறேன்னு சொன்னாலும் சாத்தியமாகாது. சரி, நான் வாக்குல எல்லா பொய்யும் பேசுவேன், ஆனா நான் டெய்லி குளிச்சிடுறேன்னு சொன்னாலும் சாத்தியமாகாது. அப்ப இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா டெய்லி பூஜை பண்ணுவேன், ஆனா நான் வெளியே போய் பண்ணாத அட்டகாசம் எல்லாம் பண்ணுவேன், எல்லா அக்கிரமும் பண்ணுவேன், நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசுவேன், பொய் பேசுவேன், ஆனா நான் டெய்லி சிவ பூஜை பண்ணுவேன், குளிச்சிடுவேன், 5:30 மணிக்கு எழுந்து குளிச்சிடுவேன். என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் பயன்படாது. அதை இதை தெளிவா இங்க சொல்லுது. இப்படிதான் சத்தியாயனம், அதாவது இந்த பாதையில் பயணம் பண்ணுவதற்கான ஒரு இலக்கு அந்த சத்தியத்தோடு ஒன்றுதல். அது பிரம்ம சாயுஜ்யம் என்று சொல்லுது, பிரம்மத்தோடு இணைவது. அப்ப நாம அதை இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்? மனதினால் நம்ம தூய்மையா இருக்கணும், வாக்கினால் தூய்மையா இருக்கணும், உடலால் தூய்மையாக இருக்கணும். அப்ப அடிப்படை உண்மை, அப்ப நம்ம அங்க அடையக்கூடிய சத்து என்ன? அதான் எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் நாம் சொல்றோம் இல்லையா, அந்த நிலை, அது உண்மையை நோக்கி செல்லுகின்ற பயணம், சத்ராயணம் அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சத்ராயணத்தை பற்றி இந்த உபநிஷத்து இன்னும் விரிவா பேசுது. அதை நான் அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம். இப்போ உபனிஷத் சிந்தனை என்ன அப்படின்னா, அதாவது யாரெல்லாம் இந்த சத்தியமாக வாழ்கிறார்களோ, தர்மம் காப்பவர்களாக இருக்கின்றார்களோ, தியானம் தவம் செய்கிறார்களோ, உபாசனை பண்ணுகிறார்களோ, பரமாத்ம நினைவு கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய அனைத்து முயற்சிகளும் ஒரே இடத்தில் செல்கின்றன. அந்த இடம்தான் சத்து, அந்த இடம்தான் உண்மை பொருள், அந்த இடம்தான் பரம்பொருள். அதற்கான பயணமே சத்ராயணம் என்று இங்க சாஸ்திரம் மிக அருமையா தெளிவுபடுத்துதுங்க. அப்ப இந்த பாதையில் தான் நம்ம பிடிச்சி பயணம் பண்ணணும். நம்ம எப்படி வேணா பயணம் பண்ணி இறைவனை அடைஞ்சிடலாம்னா அடைய முடியாது. ஏன்னா இறைவனுடைய இருப்பிடம் எது, இறைவனுடைய இடம் எது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சினிமாவில் பார்த்த மாதிரி ஏதோ கைலாசமோ அல்லது வைகுண்டமோ கிடையாது. அது நம்ம இடத்துல இருக்கின்ற
தகர ஆகாசம், அதுதான் இறைவன் இருக்கின்ற இடம். அப்ப அதுதான் உண்மையான நிலை. அங்கதான் நம்ம போகணும். அப்ப அந்த இடம் தான் நம்ம இந்த பாடத்துல முதல்ல எடுத்த உடனே நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா, அந்த பகுதி, அந்த இடம் என்ன பேர் சொன்னோம்? இறை உலகம் என்று சொன்னோம். அப்ப அந்த இறை உலகத்தை நம்ம அடையிறது இப்படிதான் அடைய முடியும். சும்மா நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரி எல்லாம் அப்படியே கற்பனையிலேயே சிவபெருமான் மேல உட்காந்துருப்பாரு, நான் இங்க இருந்து கைலாசம் போய் பூதகணங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆட போறேன் அப்படின்லாம் கற்பனை பண்ணிட்டு வாழாதீங்க. நம்ம உண்மையான இறை உலகம் நம்ம இடத்துல இருக்கிற தகரம் என்கின்ற சிறிய ஆகாசம், அங்க நம்ம நுழையணும். அதுக்கான நுழைவு வாயில் தான் பிரம்மச்சரியம் என்று புரிந்து கொண்டு பயணம் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.